இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். பாஜகவின் இதர பிற்படுத்தப்பட்டோர் பிரிவின் மாநில செயலாளர் பதவியில் இருந்தவர் திருச்சி சூர்யா. கட்சியின் கட்டுப்பாட்டை மீறியும் களங்கம் விளைவிக்கும் செயல்களிலும் திருச்சி சூர்யா ஈடுபட்டதால் மாநில தலைமையின் அறிவுறுத்தலின் பேரில் கட்சியின் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கப்படுவதாக இதர பிற்படுத்தப்பட்டோர் அணியின் மாநில தலைவர் சாய் சுரேஷ் குமரேசன் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். இவரோடு கல்யாணராமனும் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டார். இந்த நிலையில் திருச்சி சூர்யா தனது எக்ஸ் பக்கத்தில், என் மேல் எடுக்கப்பட்ட நடவடிக்கைக்கு எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. இனியும் தமிழ்நாடு பாஜகவில் பயணிக்கும் எண்ணம் எனக்கு இல்லை. சுயமரியாதை முக்கியம், எதன் பொருட்டும் அதை கைவிட முடியாது என பதிவிட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுகளை போட்டு பாஜகவை அலற வைக்கிறார் திருச்சி சூர்யா. திமுகவின் முதல் குடும்பத்தை குற்றம் சுமத்தி யோக்கிய வேடம் போட்டுவிட்டு மணல் கடத்தல் கும்பலிடம் மாதம் 50 லட்சத்தில் இருந்து 80 கோடி வரை ஆட்டை போடும் பாஜக பிரமுகர்கள் பட்டியல் ஆன் தி வே என பதிவிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியதோடு அதற்கு அடுத்த நாள் பாஜக மையக்குழுவில் கட்சி தலைமையும் தலைவர்களையும் விமர்சித்தவர்கள் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்று என்னையும் கல்யாணராமன் அவர்களையும் நீக்கினீர்கள். நியாயம், ஏற்றுக்கொள்கிறேன். இதற்கெல்லாம் ஆரம்ப புள்ளியாக இருந்து கட்சியில் ரவுடிகள் இருக்கிறார்கள் என்றும் அதிமுகவுடனான கூட்டணியை கெடுத்து வெற்றியை தடுத்துவிட்டார் என்றும் மாநில தலைவரின் செயல்பாட்டையும் விமர்சனம் செய்த தமிழிசை மேல் நடவடிக்கை ஏன் இல்லை? நாடார் என்பதாலா? தமிழிசை சொன்னதை உண்மை என்று இந்திய தேசிய பாஜக தலைமை கருதியிருந்தால் பாஜக மாநில தலைவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். அதற்கு தடையாக இருந்தது எது? கவுண்டர் லாபியா? தமிழ்நாட்டில் பாஜக 40 இடங்களில் தோற்றதற்கு வீட்டு வாசலில் வெடிவெடித்து கொண்டாடிய திமுகவின் கலைஞர் 100 நிகழ்ச்சியில் மேடையேறி உரையாற்றிய எஸ்வி சேகர் இன்னும் பாஜக உறுப்பினராக தான் இருக்கிறார். ஏன் அவர் மீது நடவடிக்கை இல்லை? பிராமணர் என்பதாலா? சாதி படிநிலை அடிப்படையில் தான் நடவடிக்கை பாயுமா? எல்லோரும் இந்து என்று மேடையில் ஒப்புக்கு சொல்லிவிட்டு சாதி லாபிகளுக்கு அடிபணிந்து சோசியல் இன்ஜினியரிங் அப்பட்டமாக அம்பலப்பட்டிருக்கிறது என திருச்சி சூர்யா பாஜக தலைமையை கடுமையாக விமர்சித்துள்ளார். அக்கா, உங்களை மறந்துவிட்டேன் என்று நினைக்காதீர்கள். கண்டிப்பாக உங்களுக்கான முக்கியத்துவம் பாஜக கொடுக்கவில்லை என்றாலும் என் மனதில் கண்டிப்பாக உண்டு. புதுவை பாஜகவை அழித்தது பத்தாது என்று இப்போது தமிழ்நாட்டு பாஜகவிலும் களமிறங்கி அழித்து கொண்டிருக்கும் உங்களை மறப்பேனா? உங்கள் நீண்ட ஊழல் பட்டியலை பாண்டிச்சேரியில் எடுத்து தொகுப்பதற்கு கொஞ்சம் தாமதமாகிறது. விரைவில் பட்டியலோடு சந்திக்கிறேன். வருத்தம் வேண்டாம் அக்கா என தமிழிசை குறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதோடு பாஜக ஒழிக என கோஷமிட்ட தமிழிசையின் மகன் வீடியோ ஒன்றையும் இணைத்துள்ளார் சூர்யா. அதில் பாஜக ஒழிக, நான் சொல்லல அக்கா, உங்க பையன்தான் சொல்றாரு என பதிவிட்டுள்ளார். உண்மையான தொண்டனை அடையாளம் காண முடியாதவர் உண்மையான தலைவனாக இருக்க முடியாது. கட்சியில் மீண்டும் சேர்க்க வேண்டும் என்று கெஞ்சுவதற்காக இந்த பதிவுகள் இல்லை. நீங்கள் என்ன என்னை வேண்டாம் என்று சொல்வது? நான் கூறுகிறேன், எனக்கு பாஜக வேண்டாம், வேண்டவே வேண்டாம். என் மேல் நடவடிக்கை எடுக்க நிற்பதிந்த உத்தமர்களின் யோக்கியதை என்ன என்பதையும், தமிழ்நாட்டில் பாஜக வளராமல் பார்த்து கொள்ள கங்கணம் கட்டி கொண்டு வேலை செய்தவர்களையும் அம்பலப்படுத்துவதே தற்போதைய மிஷன். என் மேல் நடவடிக்கை எடுத்த வீராதி வீரர்களுக்கு பாஜகவுக்கு குழி தோண்டுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க துணிச்சல் ஏன் வரவில்லை? பயமா? பாஜக மாநில தலைவர் இவ்வளவு நாள் தம்பியாக பார்த்தார். இந்த தம்பியின் மறுபக்கத்தை பார்ப்பார். உடன் இருப்பவரின் பலம் எதிர்த்து அடிக்கும்போதுதான் தெரியும். அதிகபட்சம் அமர் பிரசாத்தையும் கல்யாணராமனையும் தமிழ்நாடு காவல்துறையை வைத்து கைது செய்தது போல் எனக்கும் வலைவிரிப்பார். கூட இருப்பவர்களை கழுத்தறுப்பதுதான் அவருக்கு கைவந்த கலையாச்சே. எதையும் சந்திக்க தயாராக இருக்கிறேன் என பதிவிட்டுள்ளார் திருச்சி சூர்யா. இந்த பதிவோடு நடிகர் சந்தானம் நடித்த சகுனி பட காமெடி காட்சியையும் பதிவிட்டுள்ளார். அதில், முன்னாடியெல்லாம் ஜெயிலுக்கு போகிறவன் தான் தலைவன் என்பீர்கள், இப்போது ஜெயிலுக்கு அனுப்பி வைக்கிறவனை தலைவன் என்கிறீர்கள். போங்கடா, நீங்களும் உங்க தலைவனும். உங்க கண்ணுக்கெல்லாம் காத்தாடிதான் தெரியும், ஏத்தி விட்ட இந்த நூல் தெரியாது. அவன் தலைவன் இல்லடா, போர்ஜரி 420 என சந்தானம் பேசும் டயலாக் இடம்பெற்றுள்ளது. நடிகர் சந்தானம் மூலம் பாஜக தலைவரை கிண்டல் செய்து திருச்சி சூர்யா வெளியிட்டுள்ள இந்த வீடியோ தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் திருச்சி சூர்யாவுக்கு ஆதரவாகவும் பாஜகவை கண்டித்தும் அங்கீகரிக்கப்பட்ட முக்குளத்தூர் அமைப்புகள் சுவரொட்டிகளை ஒட்டியுள்ளனர். அந்த சுவரொட்டிகளில் கவுண்டர் பிரிவு அதிமுக செய்த அதே துரோகத்தை கவுண்டர் பிரிவு பாஜக செய்கிறதா? முக்குளத்தூர் சமூகத்தைச் சேர்ந்த திருச்சி சூர்யாவை பாஜகவிலிருந்து நீக்கிய பாஜகவே தென் மாவட்டத்தில் எடப்பாடிக்கு என்ன நடந்ததோ அதேதான் உங்களுக்கும் என எச்சரிக்கிறோம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் விரைவில் முக்குளத்தூர் அமைப்புகள் ஒன்றிணைந்து திருச்சி சூர்யாவுடன் மதுரையில் பாஜகவுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதுடன் பசும்பொன்னில் பாஜகவினர் யாரையும் அனுமதிக்க கூடாது என தீர்மானம் நிறைவேற்ற உள்ளதாகவும்
தெரிவிக்கின்றனர். திருச்சி சூர்யா பாஜகவிலிருந்து நீக்கப்பட்டது முதல் எக்ஸ் பக்கத்தில் பாஜகவுக்கு எதிரான பதிவுகளை போட்டு அலற வைக்கிறார். இன்னும் என்னென்ன பூகம்பம் வரப்போகுதோ என அச்சத்தில் உள்ளனர் பாஜக தலைவர்கள். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.